ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளேலிஸ்ட் போட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளேலிஸ்ட் போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வராங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம 2000 3000 போடும்போது அவங்களால பார்க்க முடியாது. அவங்க போயிடுவாங்க. இதே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக போடும்போது, உதாரணத்துக்கு இப்போ குக்கிங் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா தனித்தனியாக போடுவோம். ஸோ அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனால் ப்ளேலிஸ்ட் எப்படி போடணும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ வீடியோ இருக்குது, இதில் 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே இருக்குது பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டு சேமி அப்படின்னு இருக்கு. நான் தமிழில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தா இதில் புதிய ப்ளேலிஸ்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த புதிய ப்ளேலிஸ்ட் நியூ ப்ளேலிஸ்ட்குள்ளே போயிடணும். அதில் என்ன ஹெட்டிங் போடணும் அந்த ஹெட்டிங் போட்டுக்குங்க. கீழே தனிப்பட்டதுன்னு இருக்கும், அதாவது ப்ரைவேட்டு பப்ளிக்கில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ளேலிஸ்ட் இந்த மாதிரி ஈஸியான முறையில் பண்ணிவிட்டு